டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது வணக்கங்கள். நம்ம எம்பவர் அகாடமியில் எல்லா குரூப் எக்ஸாமினேஷனுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம அது முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ யூனிட் 9ல் குரூப் 2 எக்ஸாமினேஷன் சிலபஸ் இருக்கக்கூடிய யூனிட் 9லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு 100% ஷூரிட்டி தரம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. சரி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதன் என்ன பண்ணுறான், தன்னைத்தானே வளர்த்துக்கணும். எந்த வகையில் வளர்த்துக்கணும்? ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதன், அவனுக்கு இந்த சமூகத்தில் எல்லா விதமான அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா என்னென்ன, அவங்களுக்கு வாழணும் அப்படின்னா என்னென்ன தேவை, நான் அந்த சமுதாயத்தில் சந்தோஷமாக வாழணும் எனக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்வி தேவை. அடுத்தது ஹெல்த், என்னோட ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். என்னோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஏன்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில் பாதி நாள் முடிஞ்சு போயிடுது இல்லைங்களா? அப்போ நம்ம இந்தியாவோட சராசரியாக ஒரு மனிதன் வாழக்கூடிய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும். கம்மியாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே, 60 ஏஜ் 60 வயசு செத்து போயிடறேன்னா 30 வயசு வரைக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன்னா அப்போ என்ன நடக்கும்? ஸோ அந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இன்கம், எனக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம், ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை. ஸோ இப்போ இந்த 3 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் சந்தோஷமாக இருப்பான். ஃபஸ்ட்டு பணம் இருக்கணும், கல்வியா செல்வமா வீரமாக கேட்குற மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு என்ன வேணும்? கல்வி வேணும், வாழ்க்கை ஆயுட்காலம் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வேணும், அடுத்தது பணம். இது 3 விஷயங்களும் சரி சமமாக பங்கில் இருக்கும்போது அந்த வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமானதாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது யார் கால்குலேட் பண்ணுறா, யாருப்பா இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா யூஎன்டிபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அவங்க தான் அந்த நிறுவனம் தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூனியன் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது என்ன பண்ணுதுன்னா இந்த இண்டெக்ஸை எடுக்குது. எல்லா நாடுகளுக்கும் எடுக்குது, நம்ம நாட்டுக்கு மட்டும் எடுக்கல, எல்லா நாடுகளுக்கும் இந்த இண்டெக்ஸை எடுக்கிறாங்க. சரிங்களா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூஎன்டிபி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மனித வளம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் எவ்வளவு முக்கியமான விஷயம், சரிங்களா, அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த மனித வளம் எப்படி ஆரோக்கியமானதாக தனது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்பதனை 3 காரணிகளை கொண்டு தீர்மானிக்கிறார்கள். கல்வி, அவர்களது ஆயுட்காலம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு மற்றும் பணம். ஸோ இன்கம், வருமானம், இது 3 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு என்னென்ன தேவை, இன்கம், ஜிஎன்பி, ஸோ நிகர நாட்டு வருமானம், தேசிய வருமானம் எவ்வளோ வேணுமோ அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங் த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் சாய்ஸஸ், இன்க்ரீஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா, என்னோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி, என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் படிப்புகளை தேர்வு செய்கிறதுக்கும் என்னோட உடலை ஆரோக்கியமாக பேணுற வகையில் இந்த சமுதாயம் எனக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரணும். ஃபஸ்ட்டு எஜுகேஷனில் ஹெல்த் கேர், இன்கம், எம்பவர்மெண்ட் அண்ட் கவரிங் த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் சாய்ஸஸ் ஃப்ரம் எ சவுண்ட் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட், சவுண்ட் பாடி, ஓகேவா? ஸோ சவுண்ட் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் டு எக்கானமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். எனக்கு என்னென்ன ஃப்ரீடம் வேணும்னா எக்கானமிக் பொருளாதார சுதந்திரம் வேணும், சோஷியல் சமூக சுதந்திரம் வேணும், பொலிட்டிக்கல் அரசியல் சுதந்திரமும் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களும் எனக்கு வாழ்க்கையில் அளிக்க ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டில் அழித்தால் மட்டுமே அவன் தனது அங்கீகாரத்தை இந்த சமுதாயத்தில் மேம்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் சாய்ஸ், என்னோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? என்னோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டாக்டருக்கு படிக்க காசு இல்லை, அதனால் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்தேன். பிஎஸ்சி ஜுவாலஜி எதுக்கு எடுத்தேன்? அதுக்கப்புறம் நான் நர்ஸுக்கு படித்தேன், அதுக்கப்புறம் டாக்டருக்கு படித்தேன், அங்கேருந்து போய்க்கலான்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. என்னோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி, என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் விஷயத்தை எனக்கு தேவையான கல்வியையோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதார தேவையோ நான் பூர்த்தி செய்து கொள்ள முடிகிற வகையில் இந்த நாடு எனக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள தர வேண்டும். அதுதான் நான் என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். என்னை நானே வளர்த்துக் கொள்கிறேன், என்னை நான் வளர்த்துக் கொள்வதற்கான அங்கீகாரத்தை இந்த சமுதாயம் எனக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரணும். சரி, லிவிங் எ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப்,
ஸோ என்ன பண்ணணும்னா எஜுகேட்டடாக இருக்கணும்னா லிவிங் எ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் டு பி எஜுகேட்டட் அண்ட் ஹேவ் அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் நீடட் ஃபார் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ டீசெண்டாக ஒரு லக்ஸூரியஸாக நான் வாழணும்னு ஆசைப்படல, சரியா? ஸோ யூனோவா கார்லலாம் போகணும்னு ஆசைப்படல, அட்லீஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பைக்லேயாவது போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தகுந்தான வசதியை ஏற்படுத்தி தரணும் இந்த நாடு, ஓகேவா? ஸோ இந்த கவர்மெண்ட், ஸோ இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், கேரண்டட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பர்சனல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னோட சுய மதிப்பையும் என்னோட சுதந்திரத்தையும் அது பாதிக்காத வகையில் இருக்கணும். என்னோட சுதந்திரத்தையும் என்னோட சுய மதிப்பையும் நான் இந்த சமூகத்தில் நிலைநாட்டுகின்றேன். அப்போ நான் நிலைநாட்டுறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன அர்த்தம்? ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங் த ரேஞ்ச். என்னோட ரேஞ்சை நான் இன்க்ரீஸ் பண்ணி என்னோட ஸ்டேட்டஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த சொசைட்டியில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கல்வி, பொருளாதாரம் மற்றும் அந்த கல்வி வேணும், பொருளாதாரம் வேணும், முக்கியமாக ஆரோக்கியம் வேணும். முக்கியமாக ஆரோக்கியம் இல்லைன்னா இது எதையுமே நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ ஓகேவா? பணம் நிறையா இருந்து என்ன பண்ணுறது? ஸோ டிசீஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நோய் இல்லாமல் இருக்கணும். ஆரோக்கியமானது என்னோட வாழ்க்கையை கழிக்கக்கூடிய வகையில் இந்த சொசைட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? இஸ் a process of enlarging the range of the people choices, increasing their education, health care, income and empowerment. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? மனித வள மேம்பாட்டு குறியீடு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா குறியீடு. அது என்னங்க குறியீடு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ காம்போசிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் டு ரேங்க் கண்ட்ரிஸ். நான் உனக்கு ரேங்க் கொடுக்குறேன், நீ நாடு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நான் உன்னை ரேங்க் பண்ணுறேன். ஓகே, ரேங்க்னா என்ன? உனக்கு தகுதி கொடுக்குறேன், தகுதி குறியீடு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் கிரேடு ஏதோ ஒரு தரத்தை நான் நிர்ணயிக்கிறேன். உன்னோட தரம் எப்படி இருக்குது, உன்னோட நாட்டினுடைய கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது, உன்னோட நாட்டினுடைய வருமானத்தின் தரம் எப்படி இருக்கிறது, உன் நாட்டு மக்களின் ஆரோக்கியம் எந்த நிலையில் உள்ளது என்பதற்கான தர குறியீட்டை இந்த நிறுவனம் வழங்குகிறது. தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஓகேங்க, ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் இது மூணையும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஏ கண்ட்ரி டு 3 பேசிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கால்குலேட் இன்டு அன் இண்டெக்ஸ். இண்டெக்ஸாக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது எப்படின்னா ஒரு நாடு ஆரோக்கியமானதாக இருக்குன்னு அப்படின்றதுக்காக இவங்க ஃபஸ்ட்டு நாணயத்தை தான் எடுத்துக்கிறாங்க. நாணயம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டோட ருப்பின்னு சொல்கிறோம், யூரோவாக இருக்கலாம், டாலராக இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஓகே, தினாராக இருக்கலாம். இந்த ஹையஸ்ட் கரன்சி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தினார். அரேபியாவில் இருக்கக்கூடியது ஹையஸ்ட், ரொம்ப மிக உயர்ந்த அதிக பண மதிப்பு எந்த நாட்டுக்கு இருக்குன்னா தினார் என்று சொல்லக்கூடிய அரேபிய நாட்டுக்கான தினார். குவைத்தில் பார்த்தீங்கன்னா அது பணக்கார நாடு இல்லையா? குவைத்தில் தினார் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அந்த கரன்சி ரேட்டு தான் ஹையஸ்ட் கரன்சி ரேட். மிக அதிக பண மதிப்பு இருக்கக்கூடிய நாடுனா தினார், குவைத்து தான் சொல்கிறாங்க. தினார் அப்படின்னா பணத்தோட அந்த எண்ணு, ஓகேவா? பணத்தோட யூனிட், ஓகேவா? மணி யூனிட்னு சொல்கிறோம். நம்ம நாட்டில் என்ன சொல்லுவோம்? ரூபின்னு சொல்லுவோம். ரூபி, ஓகேவா? ருப்பின்னு சொல்கிறோம். அதே அமெரிக்காவில் டாலர் சொல்லுவாங்க. யூரோ அப்படின்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸில் சொல்கிறாங்க யூரோ. தினார் அப்படின்னா ஓகே, தினார் அப்படிங்கிறது ஹையஸ்ட் கரன்சி ரேட்னு குவைத்தில் சொல்கிறாங்க. சரியா? என் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பணத்துக்கான மதிப்பை குறியீடு செய்கிறாங்க. ஒரு நாணயம் என்பது தான் ஒரு நாட்டினுடைய செல்வ வளம் பெற்ற நாடா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. நீ பணக்கார நாடா ஏழை நாடா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது? உன்னோட பண மதிப்பு தான். ஸோ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நியூஸில் போடும்போது சொல்கிறானா? என்ன சொல்கிறான்? நாணயத்திற்கு நிகரான, என்ன சொல்ல, நாணயத்துக்கு சொல்ல மாட்டான். என்ன சொல்ல மாட்டான்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இழந்து குறைந்து வந்துள்ளது அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு ரூபி அப்படிங்கிறது $0.013 இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு சொல்றேன். ஒரு ரூபாய் அப்படிங்கிறது 0.013 யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். அப்படி இருக்கவே கூடாது. எனக்கு 100 ரூபானா உன நாட்டிலேயும் 100 ரூபா தான். அது எனக்கு 1 ரூபானா உன நாட்டிலேயும் அது 1 ரூபாயா தான் இருக்கணும். ஆனா எனக்கு 1 ரூபாய் இருக்கிறது உனக்கு 0. அப்படி இருந்ததுன்னா அந்த நாடு செல்வ வளம் பெற்ற நாடு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எனக்கு ரூபாய் அப்படின்ற 1 ரூபாய் அப்படின்னு எடுத்து வைக்கிறாத, ரொம்ப பொக்கிஷ மாட்டான். இது 0, ஒரு வேல்யூ இல்லை, இந்த மணி நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா அமெரிக்காவில் சொல்கிறான். சரியா? லைக்வைஸ் 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. ஒவ்வொரு வருஷமும் 1990 இந்த ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா மனிதவள மேம்பாட்டு கூட்டுற அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்ல 3 விஷயத்தை அடிப்படையாக எடுத்துக்கிறாங்க. ஒன்று, எந்தெந்த வகையில் கணக்கிடலாம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கால்குலேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு சொல்கிறத இந்த 3 விஷயத்தையும் கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த நாட்டோட கல்வி எப்படி இருக்குது, அந்த நாட்டோட வருமானம் எப்படி இருக்குது, அந்த நாட்டோட ஆரோக்கியம் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத 3 விஷயத்தையும் மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நாட்டுகளிடையே கம்பேர் பண்ணுறாங்க, ரேங்க் எடுக்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மாநிலங்கள், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பண்ணுறோம் அமெரிக்காவில் இருக்கிற ஹையஸ்ட் சிட்டின்னு பார்த்தா நியூயார்க் தான். இந்த நியூயார்க்கில் தான் இப்போ என்ன இருக்குன்னா இந்த
COVID-19 வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிருக்கு. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக அதிக பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதி நியூயார்க்கு கால்குலேட் பண்ணுறாங்க. லைக்வைஸ் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மாநிலங்களின் மதிப்பீடு மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அடுத்தது மாவட்டத்துக்கு வராங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஸோ 3 டைப்ஸில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ், அடுத்தது ஸ்டேட் வைஸு, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஸோ இந்த 3 டைப்லையும் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் 3 டைப்ஸ். எத்தனாவது வருஷத்துலேருந்து இந்த விஷயத்தை கணக்கீடு பண்ணுறாங்க? ஹியூமன் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1990களில் இருந்து இந்த மதிப்பீட்டை எடுக்கிறார்கள். இந்த மதிப்பீட்டை எந்ததாவது வருஷத்தில் எடுக்கிறாங்க? 1990லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1990. சரி, மனிதவள மேம்பாடு குறியீடு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்காரர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த முகஹப் உல் ஹிக் அப்படின்ற ஒரு பொருளியல் அறிஞர், ஒரு எக்கனாமிஸ்ட்டு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சார். முகஹப் உல் ஹிக் அப்படின்ற ஒரு பர்சன் 1990ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாரு. எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோ, வயது வந்தோரின் கல்வி அறிவு எவ்வளோ மற்றும் வாழ்க்கை தரம், இந்த 3 விஷயத்தையும் அவர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கிறார், காரணிகளாக எடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வயது வந்தோரின் கல்வி அறிவு, ஸோ லிட்ரஸி ரேட்டு, அடுத்தது வாழ்க்கை தரம், வாழ்க்கையோட தரம், இன்கம். ஸோ இது 3 விஷயத்தையும் எடுத்துக்கிறாரு. இது எதோட வந்து கால்குலேட் பண்ணுறாரு? ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக், ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா, நிகர உள்நாட்டு உற்பத்தி இல்லையா? ஸோ நிகர கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிடிபி அப்படிங்கிறது கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இது 4 விஷயத்தையும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஓகேவா. ஸோ கன்சப்ஷன் நுகர்வு, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, கிராஸ் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ், ஓகேவா, அரசோட செலவினம், அப்புறம் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதி கழிச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஜிடிபி அப்படிங்கிறத. இது வந்து சக்தி சமநிலைக்கு சரிசமநிலைமாக கொண்டு வரும். அப்படின்னா பிபிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பிபிபின்னு என்ன அர்த்தம்? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு அர்த்தம். பவரை வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க, அந்த இன்கம்மை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எல்லா நாடுகளுடைய நாணயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் பண்ணணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்கான முயற்சியை வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளும். ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கணும், எல்லாத்தோட ப்ராசஸும் இதுதான். எக்ஸ்பென்ஸை குறைக்கணும், செலவை குறைக்கணும், என்ன பண்ணணும்னா இன்கம்மை அதிகம் பண்ணணும், இதை தான் சொல்கிறாங்க. ஸோ மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு பிபிபிப்போ கேபிட்டல் இன்கம்மை சரி செய்யணும் எல்லா நாடுகளுடைய அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மனிதவள மேம்பாடு குறியீடு என்பது எதனை கால்குலேட் ஆகுது? 3 ஃபேக்டர்ஸு. முதல்ல என்ன சொன்னோம்? வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம், இதனை கணக்கிடுகிறது. இது கண்டுபிடிச்சவர் முகஹப் உல் ஹிக். எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாகிஸ்தான். அவ்வளோதாங்க. சரிங்க. இப்போ யூஎன்பி ரேட்டில் மனித வளர்ச்சி மதிப்பீட்டில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது 2019 அப்படின்னு கேட்டிங்கன்னா 130வது இடத்துல இருக்குது. எத்தனாவது இண்டெக்ஸ், எத்தனா ரேங்க்கில் இருக்குது? 130வது. ஓகேவா, 130 எவ்வளோ ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னா 130th பொசிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2018 வந்து 30வது இடத்துல இருந்துச்சு. 2019 வந்து பார்த்தீங்கன்னா 129வது இடத்துல, ஒரு இடம் கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ 2019 எத்தனாவது இடத்துல இருக்குது? 129வது இடத்துல இருக்குது. 2017 எத்தனாவது? 18 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 30வது பொசிஷனில் இருந்திருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஓகேவா 130. இப்போ 2019 டிசம்பர் மாதம் கணக்கீடு செஞ்சாங்க. அப்போ வந்து எந்தாவது இடத்துல பிடிச்சது அப்படின்னா 129வது இடத்துல இருக்குது, ஒரு இடம் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அதே வந்து ரேங்க் வந்து பின்னாடி, ஓகேவா, ஸோ 129th பிளேஸ் இருக்குது, முன்னாடி வந்திருக்கு. ரேங்க் வந்து குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? லைக்வைஸ் 129th பொசிஷனுக்கு வந்திருக்கு. அதே போன தடவை 2017-18 எத்தனாச்சுன்னா 130வது இடத்துல இருந்துச்சு. ஓகேவா? 2017ஓட ஹெச்டியோட மதிப்பு எவ்வளோ நம்ம இந்தியாவில்? 0.640. அகெயின் இஸ் இட் 0.640. சரி, என்ன 0.640ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த மதிப்பீடு எப்பயுமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0 to 1 the value range is exist between 0 to 1. that is இந்த மதிப்பீடு அப்படிங்கிறது 0லிருந்து 1க்குள் மட்டும்தான் கணக்கிடப்படும். சரிங்களா? 0 to 1. இந்நாட்டை நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம எல்லாமே எந்த நாட்டில் இருக்கோம்? மிடில் கிளாஸ். நம்ம வந்து ஏழை நாடுன்னு சொல்லக்கூடாது, பணக்கார நாடுன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்மளாம் நடுத்தர வர்க்கம். ஓகேவா? ஸோ மனித மேம்பாட்டு பிரிவின் கீழ் நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவின் கீழ் இருக்கிறோம். 1990 வந்து பார்த்தீங்கன்னா 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியா 90க்கும் 2017க்கும் இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.427 0.640 உயர்ந்திருக்கு.
1990 எவ்வளோ இருந்துச்சு 0.4 இருந்துச்சு, 4 to 7 இருந்துச்சு. 2017 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.640 இருக்குது, 0.640. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, 1990 0.427 இருந்துச்சு, இதே 2017 அப்படின்னா 0.640 இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% வந்து அதிகரிச்சிருக்குங்க. 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு தன்னோட ரேஞ்சை. ஓகேவா? ஸோ 2017 இந்தியா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா 130. அதே 2019 129வது இடத்துக்கு வந்திருக்கு. மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 189 நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2019 129வது இடத்தை பிடித்துள்ளது. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ % இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னா 90க்கும் இப்போக்கும் எவ்வளோ அப்படின்னா 50% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1990 2017 இடைப்பட்ட காலத்தில் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்புலேருந்து 11 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆயிடுச்சு. சரியா? இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபரோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 11 ஆண்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ 50 வயசு ஓகேவா? ஸோ 50 வயசு இருந்துச்சு, இப்போ 60 வயசு பக்கமாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 11 ஆண்டுகள் வந்து அதிகரித்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியோட எதிர்பார்ப்பு வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்கூல்ஸு கல்வியோட தரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, அதை சொல்லலாம். சரிங்களா? கல்வியோட தரம் அப்படின்றத நம்ம இங்கே பேசவே வேணாம். ஆனால் கல்வியோட வாய்ப்புகள் பெறறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம நாட்டில் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1990 ஆண்டுகளை விட இன்று இந்தியாவின் பள்ளி செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை 4.7% அதிகரித்துள்ளதுங்க. 4.7% அதிகரித்து. ஸோ இந்த ரிப்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 1990s கம்பேர் பண்ணும்போது இப்போ 2017 ஸ்கூல் போகிற குழந்தைங்களோட எண்ணிக்கை 4.7% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லிடுது. அது மட்டும் இல்லைங்க, 1990 மற்றும் 2017 ஆண்டுகளில் இந்தியாவில் GSI 266.6 அதிகரித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? GSI அப்படிங்கிறது 266.6 அதிகரிச்சிருக்கு. அது என்னங்க GSI அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவா? இல்லை. GSIன்னா என்ன அர்த்தம்? ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிலாம் இல்லை. GSI கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ், அதாவது சேவ் பண்ணணும், அதாவது பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான அளவு வந்து அதிகரிச்சிருக்காமா. ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ் GSI அப்படின்னா ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ். சேவ் பண்ணுறதுக்கான இண்டெக்ஸ் வந்துட்டு பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான வழிகள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் GSI மீன்ஸ் ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ். சேவிங் இண்டெக்ஸ் பர்சன்டேஜ் 266.6 266.6% அதிகரித்துள்ளது. 266.6% 1990 இப்பொழுது 2017 கணக்கிடும் பொழுது நம்ம இந்தியாவின் ஜென்யூன் சேவிங் இண்டெக்ஸ் அளவானது உயர்ந்துள்ளது 266.6. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத பாகிஸ்தானை சேர்ந்த மஹபுல் உல் ஹக் கண்டுபிடிச்சார் இல்லையா. இந்தியாவை இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெனக்கட்டிருக்காரு. அமர்த்தியா சென், பொருளியல் நிபுணர். இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென். பாகிஸ்தான்காரரை மட்டும் பேசக்கூடாது, நம்ம இந்தியக்காரரையும் பேசுவோம். 1993 நோபல் பிரைஸ் வின்னர் இல்லையா. எக்கனாமிக்கான நோபல் பிரைஸ் 1993 வாங்கியிருப்பார். யார்? அமர்த்தியா சென். பிக்கஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க இவர். பயங்கரமான அமர்த்தியா சென் பொருளாதார நிபுணர். அவரும் பார்த்தீங்கன்னா 1990 மேம்படுத்தினான்னு சொல்லலாம். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது. UNDP தான் இதை கால்குலேட் பண்ணுது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. 3 விஷயம்: வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. 3 இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. GDP ரேட்டு தான் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க அடிக்கடி. பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, சர்வதேச அளவில் என்னால் பயணம் பண்ண முடியாது, சர்வதேச அளவில் என்னால் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலை COVID-19 இப்போ என்ன பண்ணோம், சில்லறை வர்த்தகத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சுயதொழில் முனைவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவே நமது அரசு சுயசார்பு பாரதம் என்ற திட்டத்தை நிர்வகிச்சிருக்கு. சரிங்களா? எதுக்காக? GDPயோட ரேட்டை அதிகரிக்கணும். தீஸ் ஆர் த மெயின் ஆஃப் கவர்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். GDPயோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். லைக்வைஸ் கல்வியோட கல்வியும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? லைக்வைஸ் மனித மேம்பாட்டு குறியீடு என்பது இதை 3 கால்குலேட் பண்ணுது. இதை கண்டுபிடிச்சது அமர்த்தியா சென்னு, இன்னொருத்தர் மஹபுல் உல் ஹக். ஒருத்தர் பாகிஸ்தான், ஒருத்தர் நம்ம நாட்டுக்காரர், இந்தியா நாட்டுக்காரரு. இதை கால்குலேட் பண்ணுற நிறுவனம் பேர் UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்
வாழ்நாள் ஆயுட்காலம் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுது. நான் பிறந்தேன், இன்னும் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்பனோ கடவுளே அப்படின்ற மாதிரியா, லைக் 60 இயர்ஸ். ஸோ அந்த பேசிக்கான அந்த வாழ்நாள் தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கல்வி அச்சீவ்மெண்ட். எல்லாருமே பேசிக்காக இன்றைக்கி ஒரு டிகிரி படிக்கிறதுங்கிறது எல்லாத்தாலையும் முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், பாவர்ட்டி வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் கல்வித்தரம் கூட உயர்ந்துள்ளது என்பது மிகச்சிறப்பான விஷயம். நம்ம இந்தியாவில் இப்போது இருக்கிறது கூட கல்வியோட அடைவுகள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது வாழ்க்கை தரமானது வாங்கும் சக்தியின் அடிப்படையான ஒரு பொருள் இருக்குது, என்கிட்ட பணம் இருந்தால் தான் அதை வாங்க முடியும். என்கிட்ட பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். சில சமயத்தில் பணம் இருக்கும் ஆனால் பொருளை வாங்க முடியாது. சரிங்களா? ஓகேவா? ஸோ சில சமயத்தில் என்ன இருக்கும், பணம் இருக்கும் கையில் ஆனால் பொருளை வாங்க முடியாது. இப்போ எப்படி இருக்குது, பணம் இருக்கும் கையில், மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் பணம் புலங்கலாம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, பொருளை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தனிநபர் தனிநபர் வருமானத்தை வந்து என்ன பண்ணணும்னா ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தனிநபர் வருமானத்தை, ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலோட இன்கம் வந்து என்ன பண்ணணும்னா ஆனுவல் இன்கம்மை ரைஸ் பண்ணணும். தலா வருமானம் அப்படின்றத ரைஸ் பண்ணணும். தலா வருமானம்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, மொத்த மக்கள் தொகை டிவைட் பை நிகர நாட்டு அந்த வருமானம். ஓகேவா? ஸோ நாட்டோட வருமானம் எவ்வளோ டிவைட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, அதாவது தலா வரும். ஒரு நபருக்கு ஒரு தலைக்கு எவ்வளோ வேணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ வேணும், மினிமம் 100 ரூபாயாச்சும் வேணும் இல்லைங்களா? ஸோ தலா வருமானம் நம்ம இந்தியாவில் அப்படி தான் நம்ம கணக்கிடுறாங்க. ஆனால் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க இன்னுமே. சரிங்களா? 50 ரூபாய் 47 ரூபாய் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் வந்து தலா வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்க. நீர் உணவு, அப்போ நம்ம வாழ்நாள் தேவை. ஸோ இது 3 விஷயத்துக்கு கால்குலேட் பண்ணி தான் தலா வருமானம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது 3 இன்க்ரீஸ் பண்ணாங்க. கல்வியோட அடைவு, தலா வருமானம் மற்றும் ஆயுட்காலம், இதை 3 விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். சரி, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இன்னும் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜ்வஜித் குஹா அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, இந்த 3 விஷயத்தையும் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமாடா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? இந்த 3 விஷயத்தை கால்குலேட் பண்ணால் மட்டும் போதுமா, நம்ம நாட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறியே, மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறியே, இந்த 3 விஷயத்தை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமா, எனக்கு நீ இன்னும் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் சேர்க்கணும், நிறைய காரணிகள் இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு ஒருத்தர். அவர் பேர் பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர். அஜித் இல்லைங்க, பிஸ்வஜித் குஹா. பிஸ்வஜித் குஹா, அஜித் இல்லை, அஜித் தான். பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் சொல்கிறார், மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை இது புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் போடுறாரு. HD1, HD11, HD12, HDI3, சாரி HDI4, ஓகே, HDI1, 1 2 3 4 4 போடுறாரு. HDI, Human Development Index 1, Human Development Index 2, Human Development Index 3, Human Development Index 4. மனிதவள மேம்பாட்டு குறியீடு 1, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 3, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 4 அப்படின்னு 4 வகையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, HDI1ல் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. மனித மேம்பாடு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த திட்டத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிற HDI1. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீடுக்கான எல்லையை விரிவுபடுத்தினார்னு சொல்கிறாங்க. இவர் சூப்பராக கொண்டு வர்றாரு. வாழ்க்கை தரம் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டஸு, அப்புறம் வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டியை அபாலிஷன் ஆஃப் பாவர்ட்டி, நெக்ஸ்ட் நகரமயமாதல், அர்பனைசேஷன், இந்த 3 விஷயத்தையும் கொண்டு வாங்க இந்த ஃபேக்டர்ஸில் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை தரம் ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னு ஒரு கிளாஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனால் செல்ஃபோன் எடுத்து பார்க்கவே முடியாது, செல்ஃபோனை முதல்ல அவன் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி படிப்பான் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில், கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ வாழ்க்கை தரம் முதல்ல சொல்கிறான். அடுத்தது வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி லைன், ஓகேவா? ஸோ வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எப்படி படிப்பேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எப்படி என்னோட வாழ்க்கை தரத்தை பற்றி யோசிப்பேன். ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸ் வந்துட்டு என்னோட சாட்டிஸ்ஃபை ஆனதை என்ன பண்ணுவேன்னா நான் படிப்பை பற்றி யோசிப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு தூக்கம், சாப்பாடு, போட்டுக்கு ட்ரெஸ், இது 3 விஷயமும் எனக்கு இருந்தால் தான் நான் படிக்கிறத பற்றி யோசிப்பேன். இந்த 3மே எனக்கு கிடைக்கலன்னா நான் அடுத்து என்ன பண்ண மாட்டேன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எவ்வளோ பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் என்ன சொல்கிறேன்னா, வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல், அடுத்தது நகரமாதல், அர்பனைசேஷன், இந்த 3 ஃபேக்டர்ஸையும் கொண்டு வாங்க. என்னோட பகுதிகளில் பள்ளிக்கூடமே இல்லை, அப்போ நான் எப்படி படிக்க முடியும்? நகரமயமாதல் பார்த்திங்கன்னா நான் படிக்கணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ நகரமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ என்ன பண்ணால் 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நகரமயமாதல், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அப்புறம் அங்கே எப்படி போய் படிக்க முடியும்? ஸோ லைக்வைஸ் பஸ்ஸே போகல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நகரமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கோங்கன்னு இந்த பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் சொல்கிறார். சரிங்களா? அவர் வந்து அந்த எல்லையை விரிவுபடுத்துறார். HDI1, HDI2, HDI3, HDI4ன்னு காசஸை இன்க்ரீஸ் பண்ணார். தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட பரிமாணத்தை வந்து விரிவுபடுத்துறார் இந்த பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர்.
பார்த்தீங்கன்னா ஐக்கிய முன்னேற்ற நாடுகள் சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற 2016 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறேன் 188 நாடுல 131 இடத்த பிடிச்சிது. மறுபடியும் சொல்கிறேன் 2017 வந்து பார்த்தீங்கன்னா 130 இடத்துல இருந்துச்சு. 2016 131 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ரேங்க் கம்மியாக என்ன அர்த்தம்? முன்னாடி வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரேங்க் கம்மியாச்சுன்னா முன்னாடி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ரேங்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பின்னாடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2016 131 இடத்துல இருந்தோம். 2017 130 இடத்துக்கு வந்தோம். 2018 130 இடத்துக்கு சேம் பொசிஷன். 2019 129 இடத்துல இருக்கும். இப்போ 129 பிளேஸ்ல இருக்கும். 2016 ஆண்டுக்கான மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளினால் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% சரிவிற்கு காரணமாகியுள்ளது. ஒன்றும் இல்லை, 2016 பார்க்கும்போது 27% ஹெல்த் கான்சியஸில் நம்ம பின்னாடி வந்திருக்கோம். மனிதர் அதாவது இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறது நம்ம இந்தியர்கள் தான் முன்னாடி இருக்கலாம். ஓகேவா? ஹார்ட் அட்டாக்கு இதய மாரடைப்பு ஓகேவா எந்த நாட்டுக்காரனுக்கு அதிகமாக வருது அப்படின்னா இந்தியக்காரங்களுக்கு தான் வருதாகும். ஏன்னு தெரியல. ஸோ 27% வந்து என்ன இருக்குது, நம்மளோட ஆரோக்கியத்தில் பின்னாடி வந்திருக்கோம். பின்தங்கி இருக்கீங்க. வருமானத்தில் முன்னாடி வந்துட்டீங்க, ஆனால் ஆரோக்கியத்தில் பின்னாடி போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. 27%. ஸோ ஓகேவா? ஸோ வட்டார வேறுபாடுகள் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% சரிவிற்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையோட தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு 2010 0.580 இருந்துச்சு. 2010 இந்தியாவோட இண்டெக்ஸ் எவ்வளோ? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 0.5. 2015 0.624. 2015 ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 130 இடத்துலையே தொடர்ந்து தரவரிசை பட்டியலில் இருந்துட்டு இருந்தோம். 2014 131 இடத்துல இருந்தோம். 2014 மறுபடியும் சொல்கிறேன், 2014 131 இடத்துல இருந்தோம். 2016 131 இடத்துல தான் இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் 2019 129 பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படியே ரிப்போர்ட் படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரிசமமாக தான் போயிட்டுருக்கு. அதிகமாகவும் அவ்வளோ கம்மியாகவும் அவ்வளோ 131 130 129 இப்படி தான் இருக்கிறோம். ஓகேவா? 2016 ஸ்டேட்டஸ் இருக்கும்போது 2014 131 இடம், 2016 131 இடம், 2017 131 இடம், 130, 2018 130 தான், 2019 129. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிசமமாக தான் இருக்குது. ஓகே, லைக் வைஸ் சரி, இந்த 0க்கும் 1க்கும் இடையுமே தான் இருக்கும் புள்ளி விவரம். கார்லேஷன் ரிப்போர்ட். கார்லேஷன்னா என்ன? ஆமாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு 0 to 1 தான் இருக்குது. பரிமாண குறியீடு உண்மை மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, உண்மை மதிப்பு மைனஸ் ரியல் எஸ்டிமேட் மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. ரியல் எஸ்டிமேட் மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை maximum estimate minus minimum value. ஸோ ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ரியல் எஸ்டிமேட் மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இப்படி தான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பரிமாண குறியீடு. ஓகேவா? 0க்கும் 1க்கும் எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும்போது 0லேருந்து 1க்குள்ளே தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடானது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதோட பரிமாண குறியீடு டைமென்ஷன் எப்படி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. ரியல் வேல்யூ டிவைடட் மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 2011 கணக்கெடுப்பு பின்படி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1980 2014 வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப போட்டி போட்டு கஷ்டப்பட்டு மற்ற நாட்களோட காம்படிஷன் போட்டு முன்னாடி வந்துடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 1981 0.302 இருந்துச்சு. அது 2011 0.472 இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 1980s 0.3 இருந்துச்சு. 2011 லாஸ்ட்டாக சென்செக்ஸ் எடுத்தது எப்போ? 2011 லாஸ்ட்டாக சென்செக்ஸ் எடுத்தப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 0.472. ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2011 பார்த்தீங்கன்னா 0.472. ஓகேவா? லைக்வைஸ் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு கணக்கீடு தேவையான புள்ளி விவரங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேக்டர்ஸை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கல்வியும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்கம் இருந்தால் போதுனாங்க. அப்புறம் அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாவர்ட்டி லைன் கீழே கன்சிடர் பண்ணுங்கள், வறுமை கோட்டு கீழே இருக்க வேலை இல்லாதவங்களை கன்சிடர் பண்ணுங்கள், அர்பன் பீப்புளை கன்சிடர் பண்ணுங்கள், வாழ்க்கையோட தரத்தை கன்சிடர் பண்ணுங்கன்னு ஃபேக்டர்ஸை ரைஸ் பண்ணிகிட்டே வர ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? பல்வேறு மனித மேம்பாட்டு கணக்கீட்டு தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இது 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி
ஃபஸ்ட்டு 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட்டாக நம்ம நாட்டில் சென்செக்ஸ் இருந்தப்போ ரிப்போர்ட் இருக்குது. நார்வே தான் ஃபஸ்ட் பிளேஸ். உலக நாடுகளில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு நார்வே 0.949. அடுத்தது ஆஸ்திரேலியா 0.939. சுவிட்சர்லாந்தும் 2வது பிளேஸில் தான் இருக்குது. 2 பேரும் சமமாக இருக்காங்க 0.939. நார்வே தான் ஃபஸ்ட்டு 0.949. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டும் ஆஸ்திரேலியாவும் சேம் பிளேஸில் இருக்காங்க 0.939. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் ஹெச்டி ரேங்கில் நம்ம இந்தியா 2017 130 இடத்துல இருந்தது. இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2017 இந்தியா மனிதவள மேம்பாட்டு குறியீடில் எத்தனாவது தரத்தை இடம்பெற்றுள்ளது? 130வது இடம். அடுத்து பாருங்கள், இது மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்வே, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 130. ஸோ அதை தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். 2018 எவ்வளோன்னு அந்த ரேட்டை மட்டும் சொல்லிடுறேன். 0.640. 2017 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட மதிப்பீட்டு வேல்யூ 0.640. ஓகேவா? ஸோ 0.640 2017 மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்தியாவின் மதிப்பு 0.640. ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருந்த நாடு பார்த்தீங்கன்னா 0.9. அவங்களுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? ஒரு 3 புள்ளி டிஃப்ரென்ஸில் இருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃப்ரம் பேசிக் டு என்ஹான்ஸ்டு கேப்பபிலிட்டிஸ். என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குவாலிட்டி ஹெல்த் அட் ஆல் லெவல், எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஃப்ரீயாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மருத்துவத்தை இலவசப்படுத்தணும். அப்போ தான் வந்து என்ன நடக்கும், எல்லாத்துக்கும் வந்து நோய் இருக்கிறதே சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி எஜுகேஷன் குவாலிட்டியே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ப்ரெசென்ட் டே ஈக்குவாலிட்டிஸ். ஸோ என்ஹான்ஸ்டு கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நியூ ஷாக்ஸ், ரெசிலியன்ஸ் டு அன்னோன் நியூ ஷாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு வரக்கூடிய நோய்களை எடுத்து நிற்கிறது கூட மருத்துவ வசதிகளும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 சொல்லக்கூடியது. பேசிக் கேப்பபிலிட்டிஸுக்கும் என்ஹான்ஸ் கேப்பபிலிட்டிஸ்க்கும் என்ன தேவைன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அடிப்படை தேவைகளுக்கும் உயர்ந்தபட்ச தேவைகளுக்கும் இடையான வெளிப்பாடு. அடிப்படை தேவைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயர்லி சைல்ட்ஹுட் சர்வைவல், பிரைமரி எஜுகேஷன். எனக்கு 12வது வரைக்கும் படித்தா போதும், 5வது வரைக்கும் படித்தா போதும்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ டிகிரி வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிட்டிஸ்னால் பிரைமரி எஜுகேஷன் தான் சொல்கிறாங்க. ஒரு 6லேருந்து 14 வயது வரைக்கும் உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ட்ரி லெவல், எனக்கு என்ட்ரி கேட்டு முதல்ல கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ட்ரி லெவல் கொடுங்க. இடைநிற்றல அதாவது பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல தவிர்த்துக்கணும். ட்ராப் அவுட் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவோம், படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. டிஸ்கண்டினியூ குறைங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பேசிக்குக்கும் என்ஹான்ஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. பேசிக்காக இருக்கிறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த அதாவது அடிப்படை தரத்துலேயே வந்துட்டு அடையிறதுக்கு எனக்கு என்னென்ன இடர்பாடுகள் வருது அதை களை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது உயர்ந்தபட்ச தரத்தை அடையிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாட்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு தொழில்நுட்பத்தை சீக்கிரமாக ஒரு மொபைலையோ ஒரு இதையோ பார்த்தோன்னா அவனுக்கு வித்தியாசமாக தெரியாது. அதே பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் சைடில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த தேவைங்கிறதே மிகப்பெரிய ஏதோ ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி தெரியும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் போராடிட்டு இருக்கு. மற்ற நாடுகளோடையும், இது நமக்குள்ளேயே மாவட்டத்துக்குள்ளேயும் நடக்குது, மாநிலத்துக்குள்ளேயும் நடக்குது, மற்ற நாடுகளோடையும் நடக்குது. சரிங்களா? ஓகே, சரி, என்னென்ன ஃபேக்டர்ஸை கால்குலேட் பண்ணணும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா, ஜிடிபி, ஜிஎன்பி, பெர் கேபிட்டல் இன்கம், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, குழந்தைகளுக்கான இறப்பு விகிதம், லிட்ரஸி ரேட், கல்வியறிவு, வாழ்வதற்கான வாழ்நாள் ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கேபிட்டல் இன்கம், பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட்டு, லிட்ரஸி ரேட்டு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட தொடர்ச்சியான வகுப்பு அடுத்த கிளாஸில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.